ஹாய் கைஸ் அப்பிடி எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோ வேலையில செய்யறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கிள் போய் கெஞ்சிட்டு இருப்பாரு. பட்டுக்குட்டி எந்திரா செல்லம். ஆனா ஹீரோ தூக்கம் தான் முக்கியம் தூங்கிட்டு இருக்க. அங்கிளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஹீரோவோட அண்ணாவும் வந்து தங்கிள் கிட்ட கேட்க ஹீரோ இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பாரு. ஹீரோவோட அண்ணாவும் போய் அடிச்சு எடுப்ப ஹீரோக்கு போலீஸ் பக்கத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. ஹீரோவோட அண்ணன் தான் டேய் அப்பாவோட மரியாதை கம்பெனி எல்லாம் உன் கையில தாண்டா இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் அப்பாக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லையே நான் எதுக்கு பண்ணணும். அதுக்கு ஹீரோடனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்வாரு. அப்பவும் ஹீரோ நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்ல ஹீரோனா நான் உன்னை நம்புவேன்னு சொல்லிட்டு போவாரு. ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு பெட்டை விட்டு வெளியே வர ஹீரோனா அங்க இல்ல. அங்கிள் கிட்ட கேட்டா ஹீரோனா அனௌன்ஸ் பண்ண போறாராம். ஹீரோ போலீஸ்ன்ற கதையை கட்டி விட்டது நான் தான். அதுக்காக என்னோட பொசிஷனை நான் ரிசைன் பண்ண போறேன். எங்க அப்பாவும் எலெக்ஷனை வாபஸ் வாங்க போறாருன்னு அனௌன்ஸ் பண்ண போறாராம். இது அங்கிள் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் யோசிச்சுட்டு இருப்பாரு. இங்க ஹீரோனா பிரஸ்ஸ கூப்பிட்டு உண்மை என்னன்னு சொல்ல வர அதுக்குள்ள ஹீரோ போலீஸ் ட்ரெஸ்ஸ போட்டு மாசா என்ட்ரி கொடுப்பாரு. அங்கிளுக்கு அண்ணாக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீரோவா அண்ணா கிட்ட போய் உனக்காக மட்டும்தான் சொல்ல அங்கிள் ஹீரோட அண்ணா கிட்ட கேட்பாரு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல அவன் வருவான்னு. ஹீரோட அண்ணாவும் எனக்கு தெரியும்னு சொல்ல ஹீரோ ஸ்டேஜ்ல ரெடியா நிப்பாரு. பிரஸ்ஸும் கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கரெக்டா அந்த கிரிமினல் அந்த பிளேஸ்ல தான் இருப்பான்னு அரெஸ்ட் பண்ணீங்க. அதுக்கு ஹீரோ சொல்ற ஆன்சர் தான் வேற லெவல். என் உள்ளுணர்வு சொல்லிச்சு அந்த கிரிமினல் அங்கதான் இருப்பான்னு. அதுக்கப்புறமா ஹீரோ செம்ம ஜாலியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஹீரோ ஹீரோயினுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுப்பாரு. ஹீரோயினும் ஹீரோவே பார்த்துட்டு இருக்க பின்னாடி இருந்து சீஃப் ஆய் கை கொடுன்னு சொல்ல ஹீரோயினும் கை கொடுப்பாங்க. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கும். உள்ள வந்த ஹீரோவும் அவரோட டெஸ்க் எங்கன்னு கேட்பாரு. ஹீரோயினும் நீ என்ன பண்ண போறீங்க அதான் எல்லாம் முடிஞ்சிச்சுல வீட்டுக்கு போன்னு சொல்ல ஹீரோ நான் உனத்துல கமிட் ஆயிட்டேனா என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். ஹீரோயினும் டேய் இது பிளே கிரவுண்ட் இல்ல சரி டெய்லி டியூட்டிக்கு வருவியான்னு கேட்க ஹீரோவும் ஆமா நான் ரொம்ப சின்சியரா இருப்பேன். ஓ அப்படியா அந்த சின்சியரிட்டியை நானும் பாக்குறேன்னு ஹீரோயின் கடுப்போடு போக ஹீரோக்காக ஒரு ஓட்டச்சாறு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாளே ஆஃபீஸ்ல ஹீரோ அந்த சேர்ல உட்காந்து தொப்புனு கீழே வருவாரு. ஆனா ஹீரோயின் ஒண்ணு மறந்துட்டாங்க. ஹீரோ ஒரு பணக்காரன்னு. அவரு போலீஸ் ஸ்டேஷனே மொத்தமா மாத்தி வச்சிருப்பாரு. வெரைட்டி வெரைட்டியா ஃபுட் இருக்கும். எல்லாரும் ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோ இப்ப பார்த்தா ஹீரோ ரொம்ப சின்சியரா கேம் விளையாடிட்டு இருப்பாரு. வந்த கடுப்புல ஹீரோயின் அந்த கம்ப்யூட்டர் காலால் ஆஃப் பண்ண ஹீரோவும் இப்படிலாம் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ண கூடாது அப்போ இப்படிதான் கேம் விளையாடிட்டு இருக்கணுமா. அதுக்கு ஹீரோவும் நீங்க எனக்கு வேலை கொடுக்கல அதனாலதான் நான் கேம் விளையாடுன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை எப்படியாவது வேலையை விட்டு போக வைக்கணும்னு பிளான் போடுவாங்க. சோய் கிட்ட ஹீரோவோட வீக் பாயிண்ட் என்னன்னு கேட்டா எல்லாமே ஸ்ட்ராங் பாயிண்ட் தானா. சரி அவனுக்கு பிடிக்காதது என்னன்னு கேட்டா போரிங்கான விஷயம்லாம் ஹீரோக்கு பிடிக்காதான். அதனால ஹீரோயின் நிறைய ஃபைல்ஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து அதுக்கு ரிப்போர்ட் எழுத சொல்வாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி பினிஷ் பண்ண ஃபைல். ஹீரோவை வெறுப்பேற்றுறதுக்காகவே ஹீரோயின் எல்லா ஃபைல்ஸும் கொடுத்து வச்சிருப்பாங்க. பார்க்கும் இந்த புக்கு இது ரெஃபரன்ஸ் பண்ணிக்கொண்டு போட்டு போக ஹீரோவும் அந்த ஃபைலே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வந்து பார்க்க ஹீரோவையும் காணும் ஃபைலையும் காணும். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். சீஃப் தான் கால் பண்ணிருப்பாரு. அங்க போய் பார்த்தா சீஃப் ரிப்போர்ட்டை வச்சுட்டு இருப்பாரு. பக்கத்துல ஹீரோ ஜாலியா ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாரு. சீஃபோ இந்த வயசுல போய் என்னால ரிப்போர்ட்லாம் அடிக்க முடியுமாமா நீ தானே இவனுக்கு கத்து கொடுக்கணும் அது உன்னோட டியூட்டி தானேன்னு சொல்ல ஹீரோயினும் சரி வாடான்னு கூட்டிட்டு போவாங்க. சீஃபோ எனக்கு இப்படியே சுருக்கம் வர வச்சிருவாங்களோன்னு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஹீரோவை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வரும். 70 வயசு இருக்க தாத்தா அவருக்கு மறதி நோய் இருக்கு. அவரு காணாம போயிட்டாரா. அவரை கண்டுபிடிச்சு கொடுக்கறது ஹீரோயினோட டிபார்ட்மெண்ட்டே இல்ல. ஆனா ஹீரோ வெட்டியா இருக்காரே அதனால ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி ஹீரோவையும் கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் போட்டோவை காட்டி தேட சொல்ல ஹீரோ மட்டும் வாட்ச போட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. ஹீரோயினும் இவன் என்ன பண்றான்னு யோசிச்சுட்டு போய் தேடுறான்னு சொல்ல திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல நிறைய பைக்கு பைசைக்கிள் ட்ரைசைக்கிள்னு நிறைய வரும். அங்க பைக்ல வரவங்களா ஹீரோக்கு சிக்னல் கொடுப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. ஹீரோயின் டீமோ அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் நீங்க இவங்களை பாத்தீங்களா நீங்க இவரை பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்க பைக்ல அந்த தாத்தாவை கூட்டிட்டு வருவாங்க. அந்த பைக் ஓட்டிட்டு வந்த ஆளுக்கு ஹீரோ அந்த வாட்சை பிரசன்ட் பண்ணுவாரு. இவன் தான் வின் பண்ணானு. ஹீரோயினும் என்னடா நடக்குதுன்னு சோய்கிட்ட கேட்க அந்த தாத்தாவை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு ஹீரோ அந்த வாட்சை கிஃப்டா தரேன்னு சோசியல் மீடியால போட்டிருப்பாரு. ஸ்வெட் தீவிரமா ஹீரோ வேலை முடிச்சிட்டாரா. அடுத்த நாள் ஹீரோ நேம் போர்டெல்லாம் எடுத்துட்டு வந்து வெறுப்பேத்திட்டு இருப்பாரு. அப்போ போர்ட்ல ஒரு பாடி கிடைச்சிருக்குன்னு கேஸ் வர ஹீரோயினும் டிடெக்டிவ் ஜின் வாங்க போலான்னு கூட்டிட்டு போவாங்க. ஹீரோவை மட்டும் அவரோட கார்ல வர சொல்லி இவங்க எல்லாம் வேற கார்ல போக ஹீரோயின் 30 நிமிஷத்துல வரலன்னு சொல்லிட்டு போவாங்க. ஹீரோவும் அவர் கார் எடுத்து என்னையே சேலஞ்ச் பண்றீங்களான்னு இவங்க கார் முன்னாடி வேகமா போக ஆனா அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கு. அது தெரியாம ஹீரோ அந்த சைட போவாரு. சோ ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஆனா உள்ள பார்க் பண்ண விட மாட்டாங்க. வெறும் போட் ஓனர்ஸ் மட்டும் தான் உள்ள பார்க் பண்ணலாமா. இவங்க பேசிட்டு இருக்க அப்ப ஹீரோ மட்டும் அந்த சைட டாட்டா கட்டிட்டு உள்ள போவாரு. அடுத்தது ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இவ பேரு யூனா ஃபாரன்சிக் டாக்டர். உண்மையான போலீஸ் தான் பாடியை பார்க்கணும் நீ வெளியவே இருன்னு ஹீரோவை வெளியே விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் உள்ள போய் அந்த பாடியை பார்ப்பாங்க. அது ஒரு பொண்ணோட பாடி.
அவளோட கழுத்துல ஒரு மார்க் இருக்கும். விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பா. ஆனா மால் நியூட்ரிஷன் இருக்கும். அவ கொஞ்சம் ஈரமா இருப்பா. அவளை தண்ணீர மூழ்கில சாவடிக்கல. இவங்க அந்த டெட் பாடியை விட்டு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ சும்மா இல்லாம ஒரு போட்டை எடுத்து வேகமா போயிட்டு இருப்பாரு. ஹீரோ ஏதோ வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணை பத்தி கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பொண்ணு ஒரு மாடல். ஹீரோவும் திரும்பி கரைக்கு வர ஜோய் போய் பேசுவான். நெக்ஸ்ட் டைம் என்னையும் கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்க, ஹீரோ நான் உன்னையே போட்டு ஓட விட்டுறேன். ஆனா நீ எப்பவுமே என் சைட்ல தான் இருக்கணும்னு சொல்ல, அவ நான் உங்க ஃபாலோவர்னு சொல்வான். அவனா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோட ஃபாலோவரா. போட்டோலாம் காட்டுவான். ஹீரோயினோ வா போலான்னு கூப்பிட்ட. ஹீரோ ஜோய் கிட்ட ஏன் இவ ரூடா பேசுறான்னு கேட்க, ஜோயோ ஏன்னா உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கல. டேய் இப்படியாதான் ஸ்ட்ரெயிட்டா சொல்வேன்னு ஹீரோவை பார்க்க, ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு கூப்பிட்டு பாப்பாரு. ஆனா ஹீரோயின் திரும்பவே மாட்டாங்க. ஏன் என்ன நீ இக்னோர் பண்ற, நான் வீட்டுக்கு போறேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினோ நீ எப்ப வேணா வேலைக்கு வரலாம். ஆனா நீ எப்ப போகணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஏன்னா நான் உன்னோட சீனியர், நீ எனக்கு ஜூனியர். ஜூனியர் எப்பவுமே சீனியரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். பிடிக்கலன்னா வேலையை விட்டுட்டு போ. ஹீரோ அவ்வளவு சீக்கிரமா கிவ் அப்லாம் பண்ண மாட்டாரு. கார்க்குள்ள ஏறுன்னு சொல்ல, காரை குப்பை வண்டி என்ன தெரியல அவ்வளவு குப்பையை உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோவும் புலம்பிட்டே ஏற ரெண்டு பேரும் அந்த மாடல் ஒர்க் பண்ற கம்பெனிக்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோயினும் ஹீரோவை ஒவ்வொரு மாடலா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிட்டு உள்ள போக அந்த கம்பெனியோட சிஇஓவை மீட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு இறந்த விஷயத்த சொன்ன உடனே அந்த சிஇஓக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்வாங்க. 8 மணிக்கு ஏதோ அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு வேலையை விட்டு போயிட்டாலாம். யாரை மீட் பண்ணான்னு இவங்களுக்கு தெரியல. அவ பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்சா இருந்ததுன்னு கேட்க, அப்படி எதுவும் இல்ல. அந்த பொண்ணுக்கு அம்மா மட்டும்தான். அவங்க அம்மாவும் 10 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்களாம். ஹீரோயினை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வெளியே வந்தா ஹீரோ அங்க இருக்கிற மாடல்லாம் உட்கார வச்சு மூவியை பத்தி பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயினை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு பின்னாடி ஓடி வர ஹீரோயின் ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஹீரோவை தனியா விட்டுட்டு ஹீரோயின் மட்டும் கார்ல போயிடுவாங்க. ஹீரோவும் கத்துவாரு நான் வேலட் எடுத்துட்டு வரலன்னு. ஆனா ஹீரோயின் கண்டுக்க மாட்டாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போக பாசமான அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அம்மாக்கு ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா ஹீரோயினுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஹோல் டீமும் ஹீரோவை இக்னோர் பண்றதுனால ஹீரோ ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டாரு. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டும், டேய் அவங்களும் உன்னை பார்த்து ஜெலஸா இருக்காங்கடா. நீ வேற ஃபர்ஸ்ட் கிரிமினலை பிடிச்சல, அதனாலதான் நீ இன்னொரு தடவை மட்டும் ஒரு கிரிமினல் பிடிச்ச அப்புறம் நீ தாண்டா கெட்டுன்னு சொல்ல, காலையில ஹீரோயினுக்கு முன்னாடி அட்டாப்சி ரிசல்ட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினோ இங்க பாரா இது எல்லாருக்கும் செட் ஆகாது, உள்ள வராதுன்னு சொல்ல, நானும் போலீஸ் நானும் வருவேன் அடம்பிடிச்சு உள்ள போக ஹீரோயின் யூனோ கிட்ட பேசுறதுக்காக உள்ள போயிடுவாங்க. ஹீரோ அந்த டெட் பாடியை பார்க்கும்போது ஹீரோக்கு அந்த பொண்ணு தண்ணியில முழுகிட்டு இருக்க மாதிரி ஒரு பெயிண்டிங் கிளிம்ஸ் வரும். ஹீரோக்கு காதுல கொயின்னு சவுண்ட் கேட்க இப்ப ஹீரோவை யாரோ தண்ணிக்குள்ள முக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோ தண்ணிக்குள்ள இருக்க ஹீரோவால முடியல. இது ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. அங்க வந்த ஹீரோவை பத்தி என்னாச்சு ஓகேவான்னு கேட்க ஹீரோ கெத்த மெயின்டைன் பண்றதுக்காக நான் நல்லா தான் இருக்கேன்னு போய் சொல்வாரு. அதுக்கப்புறம் இவனை சொல்வாங்க காலையில 1:01 தான் இந்த கொலை நடந்திருக்கும். இந்த பொண்ணோட கழுத்துல ஒரு மார்க் இருக்குதான். ஆனா கழுத்து பிடிச்சதுனால எந்த பிராக்சரும் இல்ல. ஹீரோவும் கழுத்து நெரிச்சா பிராக்சர் ஆகுமான்னு கேட்க யூனாவும் ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு இப்படி பிடிச்சா பிராக்சர் ஆகும்னு செஞ்சு காட்ட ஹீரோவும் புரியுதுமான்னு அலற. இறந்த பொண்ணோட வயிற்றுல ரிவர் வாட்டர் இருக்கும். ஆனா அவ தண்ணியில மூழ்கில சாவல. அவ தலையில ஏற்பட்ட காயத்தினாலதான் செத்துருக்கா. ஒன்னு சுத்தியாவும் இல்ல ஸ்பேனராவோ இருக்கலாம். கண்டிப்பா லெப்ட் ஹேண்டட் தான் சொல்ல. ஹீரோ ஏன் ரைட் ஹேண்டை வச்சு இப்படி அடிச்சிருக்க கூடாதுன்னு காட்ட ஹீரோவு கிட்ட போய் இப்படி அடிச்சா வேற காயம் வரும், இப்படி அடிச்சா வேற காயம் வரும்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஹீரோ இனிமே நான் வாயவே திறக்க மாட்டேன்னு முடிவு பண்றாரு. ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது எப்படி இந்த குழந்தை நடந்திருக்கும்னு பேசிட்டே வர ஹீரோயினோ ஆஹா ஷெர்லாக் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு போறேன்னு கிண்டல் அடிக்க ஹீரோவும் என்ன பயமா, நான் உங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடுவேன்னு பயமா இருக்கா. ஹீரோயின் நக்கலா சிரிப்பாங்க. அதனால ஹீரோ ஒரு டீல் பேசுவாரு. ஒருவேளை ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த கிரிமினல் பிடிச்சிட்டா ஹீரோ ஒரு ரியல் காப்பனே இவங்க ஒத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஹீரோ டெஸ்க் டியூட்டிக்கோ இல்ல வீட்லயோ இருந்துருவாரு. அடுத்தது ஃபாரன்சிக் ரிசல்ட் வரும். அந்த போட்ல இந்த பொண்ணோட பேக் கிடைக்கும். ஆனா அந்த பேக்கும் எம்டியா இருக்கும், புது பேக்கு. அது எதுக்காக அந்த போட்டுக்கு கொண்டு வந்தான்னு தெரியல. அங்க கொஞ்சம் ட்ரக்கும் இருக்கும். ஒரு லெவல் சைஸ் பூட்டோடைய கால் தடம் இருக்கும். அந்த பூட்ஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். கண்டிப்பா ஒரு பணக்காரன் தான் யூஸ் பண்ணுவான். சாம்பியன்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கொடுப்பாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ஒரு ஆளை சந்தேகப்படுவாங்க. இந்த மாடல் பொண்ணும் அந்த ஆளும் தான் போட்குள்ள வந்திருப்பாங்க. 1 hour கழிச்சு அந்த ஆள் வெளியே வந்திருப்பான். அவன் யாருன்னா டிஎன் மீடியா சிஇஓட பையன். அப்ப இரவும் அந்த டிஎன் மீடியாவுக்கு ஷூட் பண்றதுக்கு வேற ஒரு மாடல் தான் இருந்தாங்க. ஆனா 1 week முன்னாடி இறந்து போன இந்த பண்ண ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இததான் நான் கண்டுபிடிச்சேன், நீங்க இதை கண்டுபிடிக்கலன்னு சொல்ல. ஆனா ஹீரோ சொல்றதுலாம் ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த டிஎன் மீடியா பையனும் சோசியல் மீடியால அவன் போட்டோவை அப்லோட் பண்ணிருப்பான். அந்த பிளேஸ் எங்கன்னு ஹீரோயின் குரூப்புக்கு தெரியல. ஆனா ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அதை பார்த்த உடனே ஹீரோவும் சந்தோஷமா வெளியே போக பார்க்கும் என்னாச்சுன்னு கேட்பான். ஹீரோன்னு அந்த டீலை பத்தி சொல்ல ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு போயிடுவாரு.
அந்த பையனுக்கு ரூமுக்கு போக அவனுக்கு ஹீரோவை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஹீரோவும் தான் ஒரு டிடெக்டிவ்னு சொல்ல 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. ஹீரோயினும் அந்த ஹோட்டலுக்கு வந்துருவாங்க. ஆனா ஹீரோயினுக்கு என்ட்ரி கிடையாது. ஹீரோ அந்த பையனை பிடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருப்பாரு. உன்னை மர்டருக்காக நான் அரெஸ்ட் பண்றேன். நீ சைலண்டா இருக்கலாம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்களேன்னு ஹீரோ லாஸ்ட் பாயிண்ட் யோசிச்சுட்டு இருக்க. அவனும் கத்துவான், டேய் விட்றான்னு. அவன் சத்தத்தை கேட்டு பாடி கார்ட்ஸ்ல உள்ள வர இங்க ஹீரோயினும் சரி ஹீரோ உள்ள இருக்கானான்னு கேட்க பாடி கார்ட்ஸ் ஹீரோவை தூக்கி வெளியே போடுவாங்க. ஹீரோவோ நான் புடிச்சிட்டேன் அது வரான் பாருன்னு சொல்ல அவன் பாடி கார்ட்ஸ் கிட்ட ஹீரோவை கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டுருவான். ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வெப்பன் கேட்க நீ தான் நல்லா சண்டை போடுவேன்னு சொன்னியே. அதுக்கு ஹீரோ நான் 1-on-1 தான் சொன்னேன். ஹீரோ கொஞ்சம் நல்லாவே சண்டை போடுவாரு. ஆனா ஹீரோவால சமாளிக்க முடியல. ஹீரோவை பிடிச்சி அந்த பாடி கார்ட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்ப ஹீரோயின் தான் வந்து காப்பாத்துவாங்க. மறுபடியும் அந்த பாடி கார்ட்ஸ்ல எந்திரிச்சு ஃபைட் பண்றதுக்கு ரெடியாக ஹீரோயினோ உனக்கு ஹெல்ப் வேணும்னா கேளுன்னு சொல்ல ஹீரோ எவ்வளோ கான்ஃபிடன்ஸ்மா உனக்கு. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.